ஜனாதிபதி உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது தொகுதி அமைப்பாளர்கள் 17 பேரும் மாவட்ட அமைப்பாளர்கள் 5 நியமிக்கப்பட்டனர். மகரகம தொகுதி அமைப்பாளராக மேல் மாகாண முதலமைச்சர் இஸ்ரு திவப்பிரிய நியமிக்கப்பட்டதுடன் திகிவள தொகுதி அமைப்பாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவாத்தவும் நியமிக்கப்பட்டனர். மாகாண சபை உறுப்பினர் ஹெக்டர் பெத்தேகம கொழும்பு மேற்குக்கும் பிரசன்ன சோலாங்காராஜ் கொலனாவைக்கும் நியமிக்கப்பட்டனர். அவைசவள தொகுதியின் புதிய அமைப்பாளராக சுமித் விஜயமுனி சொய்சா நியமிக்கப்பட்டார். மினுவாங்குட தொகுதி அமைப்பாளராக ருவான் ரணதுங்கவும் மீரிகம இணை அமைப்பாளராக சாஞ்சிய ஸ்ரீவர்தனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பானுந்துரை தொகுதி அமைப்பாளராக மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். ரஞ்சித் சோமாங்ச அகலபத்த தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் களுத்துறை இணை அமைப்பாளராக சுமித்லால் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சாந்திம ராஜபுத்திர மாத்தரை தொகுதி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் கண்டி மாவட்டத்தின் ஏவாஹெத தொகுதி அமைப்பாளராக எஸ்.பி. திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். மாகாண சபை உறுப்பினர் திலின பண்டார தெனகோன் சிங்கடகர தொகுதி அமைப்பாளராகவும் உடுனுவர தொகுதி அமைப்பாளராக மானல் பண்டார அபேரத்னமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கண்டி தொகுதி அமைப்பாளராக மஹிந்த அபேகோனும் அக்குரண தொகுதி அமைப்பாளராக முகமது சம்சானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டம் சேர்வில தொகுதி அமைப்பாளராக காலஞ்சென்ற எம்.கே.டி.எஸ். குணவர்தனவின் மகன் நாளின் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் 7 மாவட்ட அமைப்பாளர்களும் இன்று நியமனம் பெற்றுக் கொண்டனர். மாத்தறை மாவட்ட இணை அமைப்பாளராக அமைச்சர் லட்சுமணியாப்பா அபேவர்தனவின் மகன் பசந்தையாப்பா அபேவர்தன மற்றும் நாளின் ரணவீர் ஆகியோர் ஜனாதிபதியிடமிருந்து நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக சுஜிவா சந்திரசிரியம், கம்பக மாவட்ட அமைப்பாளராக அஞ்சுசிரி ஷாம் பெரேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்திற்கு அசாங்க எதிரிசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் காலி மாவட்ட அமைப்பாளர்களாக சன்ன சாலிய மெண்டிஸ் மற்றும் திசர ரணசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முழுமையாக பலப்படுத்தி எமது நாட்டின் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். நாட்டு மக்களுக்கான இயன்றளவு அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒன்றிணைந்து இதனை முன்னெடுப்போம். உங்களது தலைமைத்துவத்தின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் மறுசீரமைத்து மக்களின் கட்சியாக இந்த கட்சியை பலப்படுத்தி செயற்பாடுகளை ஆரம்பிப்போம். அடுத்த கட்ட அபிவிருத்திகளுக்கு தலைமைத்துவம் வழங்குமாறு நீங்கள் ஆலோசனை வழங்கினீர்கள். அதனால் உங்களது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பலப்படுத்தும் வகையில் உறுதிப்படுத்துகிறோம்.